என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கான நாளை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். உன் விதி மாறிவிட்டது. உன் அம்மா சொல்லும் இந்த சத்திய வாக்கு உன் வாழ்க்கையில் ஈடேறப் போகின்றது. நினைத்து கூட பார்த்திடாத ஒரு பெண் உன் வாழ்க்கையில் வந்து மனமகிழும்படியான ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொடுக்கப் போகின்றார். உன்னிடம் சொன்னது ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதில் தெளிவாக இரு என்று சொன்னேன். ஆனால் நீயோ என்ன செய்கின்றாய் தெரியுமா? அதிலே ஒரு கால் இதிலே ஒரு கால் அதிலேயே செல்லாமல் அங்கு என்னவோ மனதில் சிந்தனைகளை வளர்த்து கொண்டிருக்கின்றாய். மற்றவர்களுக்கு ஒரு அறிவுரை என்றால் அதை எளிதாக சொல்லிவிடுகின்றாய். மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை எளிதாக தீர்த்து விடுகின்றாய். ஆனால் உனக்கு உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குழப்பம் ஏற்படும் தருணத்தில் உனக்கான விஷயத்தில் நீ என்ன முடிவு எடுக்க முடியும் என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றாய். இந்த காலகட்டத்தில்தான் நான் உனக்கு உதவி செய்ய ஏதாவது ஒரு ரூபத்தில் என்றாவது நான் கண்டிப்பாக வந்துதான் தீர்வேன் என்று உன் அம்மா நான் சொன்னேன் அல்லவா? உன்னை நானே 7 கடலுக்கு அப்பாற்பட்டு உன் வாழ்க்கையை அங்குதான் சென்று வளம் பெற செய்ய வேண்டும் என்றால் அத்தனையும் கைகூடி வரும் வேளை இப்பொழுது வந்துவிட்டது. அந்த பெண்ணானவள் உன் வாழ்க்கையை அங்கு மகிழ்ச்சியான தருணத்தோடு அங்கு வாழ வைக்கப் போகின்றார். இத்தனை காலம் நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த முக்கியமான விஷயத்தில் உனக்கு நல்ல செய்தி வரப்போகின்றது. உன் வீடு தேடி வரப்போகின்றது. வீட்டிற்காகத்தான் என் குழந்தையை இத்தனை கால போராட்டத்தையும் அனுபவித்து கொண்டிருந்தார்கள். ஏதேதோ சொல்லுகின்ற ஒருவரை விமர்சனங்களை மனதும் உடலும் சிலித்து கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் தாண்டி அவர்களின் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த அம்மாவிற்கு இருக்கின்றது. ஆனால் உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயத்தை அங்கு யாரோ ஒருவர் தடுத்து கொண்டிருக்கின்றார். அதையும் நான் அறிந்துவிட்டேன். இந்த வேளையில் அவரது சூழ்ச்சி வலைகள் உனக்கு நான் சொல்லி புரிய வைத்து உனக்கான விஷயத்தை அவர் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றார். தவறாக நடந்து கொண்டிருக்கின்றாரா என்ற முடிவினை உன் கையிலேயே ஒப்படைக்கின்றேன். ஏன் நான் இதையெல்லாம் உன்னிடம் ஒப்படைக்கின்றேன் தெரியுமா? அம்மா, நீங்கள் என்னிடம் ஒப்படைத்தது என்றால் நான் பிரார்த்தனை செய்வதும் ஒன்றும் புரியாமல் இல்லையா என்று நீ நினைக்கலாம். என் அன்பு குழந்தையே, நான் ஒரு குழந்தையாக வளர்க்க விரும்புகின்றேன். ஒரு தாயோ ஒரு தந்தையோ தன் பிள்ளைகளை வளர்க்கும் போது அவர்கள் எல்லா விதத்திலும் தனித்துவமாக இருக்க வேண்டும், அதுவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுத்த வேண்டும் என்றுதானே அங்கு நினைத்து கொண்டிருப்பார். நம்மை அங்கு இக்கட்டான சூழ்நிலைகளில் தவிக்க விட்டுவிடுவாரோ என்று மட்டும் நினைத்து விடாதே. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிரடி மாற்றத்தை அந்த பெண்ணினால் மட்டும்தான் உருவாக்க வந்துள்ளேன். கண்டு கொள்வது எனக்கான மகிழ்ச்சி தருவீர்களா, எனக்கான சந்தோஷம் கிடைக்குமா என்று பதற்றப்படாதே. நான் உனக்கு ஒரு சத்திய வார்த்தை அளித்தாலும் சரி, நான் முன்னுக்கு ஒரு விஷயம் கொடுத்தாலும் சரி, அந்த ஒரு விஷயமானது உனக்கு நல்லதை நோக்கித்தானே பயணம் செய்யும் என்று உனக்கு நான் சொல்லியிருக்கின்றேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எல்லா தருணங்களும் உன் வாழ்க்கையில் சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது. எல்லாம் நீ உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய பொறுப்பில்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அதன் பிறகு நீ எதற்காக அங்கு புலம்பி தவிக்கின்றாய்? நடக்கப் போகும் விஷயத்தை இப்பொழுதே நினைத்து கொள்ளாதே. உன் எதிர்காலம் ஒன்று இருக்கத்தான் செய்கின்றது. அதற்காக நிகழ்காலத்தை நீ இழக்க தயாராகி விட்டாயா? உனக்கென்று விதியை நீ தீர்மானிப்பது உன் அம்மாவாக இருக்கும் பொழுது உனக்கு நல்ல நேரத்தையும் நல்ல காலத்தையும் உருவாக்கித்தானே ஆக வேண்டும். உன் வாழ்க்கையை சரி செய்யத்தானே உன் அம்மா வந்துள்ளேன். நடக்கப் போவது எல்லாம் மிகப்பெரிய சந்தோஷத்தை தான் தரப்போகின்றது. நினைத்து பார்த்திடாத அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் அங்கு பலம் பெற செய்ய போகின்றேன். உன்னை அவமானப்படுத்தியவர்கள், உன்னை அங்கு அவமதித்து சென்றவர்கள் முன்னிலையில் உன்னை உயர்த்தி காட்டுவதற்குத்தான் நான்
இங்கு போராட்டம் அடைந்து கொண்டிருக்கின்றேன். அவர்கள் முன்னால் நான் ஒரு சாபத்தை எடுத்திருக்கின்றேன். அதாவது அவர்கள் முன்னால் நான் ஒரு சாபத்தை எடுத்திருக்கின்றேன். எப்படி தெரியுமா? என் குழந்தையெல்லாம் நீங்கள் அங்கு நிராகரித்தீர்கள். என் குழந்தையை நீங்கள் அங்கு உங்கள் வாழ்க்கையை முடக்கிவிட பார்த்தீர்கள். நான் அவர்களின் உயரத்திற்கு வாழ்க்கையை நான் கொண்டு செல்லப் போகின்றேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார். நீங்கள் சாதாரணமாக நினைத்தது நீங்கள் அவர்களின் வாழ்க்கையில் விளையாடத் தொடங்கிவிட்டீர்கள். அவர்களின் வாழ்க்கையில் உங்கள் விளையாட்டை நீங்கள் ஆரம்பித்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அதை முடித்து வைப்பது இந்த அம்மாவாகிய நானாக மட்டும்தான் இருப்பேன் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள். எல்லாவற்றிலும் உனக்கென்று விதிக்கப்பட்டது. நான் உனக்கு தனி உரிமை கொடுத்திருக்கின்றேன். உனக்கு பின்னால் தொடர்ந்து வரும் அந்த பெண்மணியானவள் உன் வாழ்க்கையில் முழுவதும் உன் கூடவே இருந்து உனக்கு என்ன தேவை, எது தேவையில்லை என்பதை ஒரு வழிகாட்டியாக வரப்போகின்றார். நீயோ அங்கு பார்ப்பவர்கள் எல்லோரிடமும் உன் பிரச்சனையையும் சோதனைகளையும் அங்கு சொல்லி தவித்து கொண்டிருந்தாய் அல்லவா? இனி அந்த பிரச்சனைகளில் சோதனைகளையும் அந்த பெண்மணியிடம் மட்டுமே புலம்பிக் கொண்டு அதற்கான நான் அவளை தயார்படுத்தி அனுப்பியிருக்கின்றேன். உனக்கு நடக்க இருக்கின்ற சோதனைகளில் இருந்து நான் மீட்டெடுக்கவே வந்துள்ளேன். அங்கு வேறு ஒருவரின் கைகளில் இருப்பது போல் நீ உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய். நீ எங்கு சுற்றி எப்படி வந்தாலும் உன் அம்மா நான் என்ன செய்தாலும் உனக்கானதை உன் கைகளில் வந்து சேர்ப்பேன். என் தங்கமே, என்னிடத்தில் வந்து சேராமல் இப்படி தவியாய் தவித்து கொண்டிருக்கின்றாய். நானும் இங்கு தன்னந்தனியாக போராடி கொண்டிருக்கின்றேனே என்று உன் மனதில் நீ பெரும் போராட்டத்தை கொண்டிருக்கின்றாய். உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்றுதான் நானும் ஆசைப்படுகின்றேன். ஆனால் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் என் குழந்தை எவ்வளவு பதற்றம் ஆகிக் கொண்டிருக்கின்றாய். அந்த பதற்றத்தை நிறுத்திவிடு. அந்த பயத்தை ஓரம் கட்டிவிடு. யார் ஒருவர் பயத்தையும் அச்சத்தையும் தூக்கி தூரம் எறிகிறார்களோ அந்த இடத்திலிருந்தே அவர்களுக்கான வெற்றியை பெறுகின்றார்கள் என்றுதான் அர்த்தம். நடக்கப் போகும் செயல்களை யாரும் நடத்தி தரப்போகின்றது என்று எத்தனை முறை சொல்லியும் நீ கேட்காமல் அங்கே போனால் கிடைத்துவிடுமா, எங்கே போனால் கிடைத்துவிடுமா என்றெல்லாம் நீ அலட்சியம் செய்து வருகின்றாய். அலட்சியம் செய்யாமல் நான் உனக்கு தந்திருக்கும் பொறுப்பும் கடமையும் முழுமையாக செய்துவிட்டாலே போதும். உன் வெற்றிக்காக நீ காத்திருக்கும் நிலை ஏற்படாது. உனக்கு வருகின்ற அந்த பெண்மணி ஆனவள் உன் வாழ்க்கையில் மீது பாசமாகவும் இருப்பாள். உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பதற்காகத்தான் அந்த பெண்மணி உன்னை தேடி வந்திருக்கின்றாள். கவலைப்படாதே. உனக்காக எப்பொழுதும் உன் அம்மா நான் துணையாகவே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.